Hello friends, welcome back to our channel Tamil Business Ideas. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா? 0% brokerage ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் broking வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து earn பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உடனே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இப்போவே நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருந்தபடி ரொம்ப குறைவான முதலீட்டில் ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற எல்லா விவரம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பொருளுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ரீபேக்கிங் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் தினமும் கிட்டத்தட்ட ஒரு 5,000 நீங்கள் earn பண்ண முடியும். அதாவது நீங்கள் லாபமாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப குறைவான முதலீட்டில் ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் இப்போவே தொடங்க முடியுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் தொடங்க முடியும். அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா அண்ட் தென் கோதுமை மாவு. ஸோ இதோட டிமாண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தினமும் எல்லா விதமான ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா அண்ட் தென் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு பரோட்டா அண்ட் தென் சப்பாத்தி வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி பொருளுக்கான பல்க் சப்ளைன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஹோட்டல்ஸ் தாங்க அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஹோட்டல் ஓனர்ஸ் தான் நிறைய பேர் இது அதிகமாக வந்து வாங்க முடியும். ஏன்னா அங்கே தான் வந்து அதோட தேவை வந்து அதிகமாக இருக்குது. நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த மாதிரி மைதா அண்ட் தென் கோதுமை மாவு தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரீபேக்கிங்காக வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம இதை ரீபேக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது இதுக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருள் இந்த மாதிரி கோதுமை மாவு மைதா மாவாக இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டை உங்களுக்கு கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஹோல்சேல் டீலர்ஸ் கிட்டேயோ ட்ரேடர்ஸ் கிட்டேயோ வாங்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொருளை நீங்கள் பல்காக நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஸோ கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பல்கான அமௌண்ட்டில் கேட்பாங்க. கிலோ கணக்கில் கேட்பாங்க. ஒரு 10 கிலோ 20 கிலோ எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு B2Bயாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் தான் சேல்ஸ் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓன் பிராண்டிங்கில் அதாவது ஒரு 1 kg பேக்கெட் ஒரு 2 kg பேக்கெட்டுன்னு போட்டு நீங்கள் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ஹோல்சேல் கடைக்கு சேல்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு பேக்கெட்ஸ் கொண்டு போய் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியில் தான் வாங்க போகிறீங்க. அதாவது MOQன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியில் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. அதாவது பல்காக வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்ப இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோ உங்களுக்கு 22 ரூபா 23 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். இந்த பொருளை நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி அமௌண்ட் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் கிலோ 50 ரூபா 40 ரூபா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோவுக்கு நீங்கள் 20 ஒரு 25 ருபீஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். மெயினாக இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லாத ஹோட்டலில் வந்து டார்கெட் பண்ணுங்கள். நிறைய கடைகளை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் இதோட டிமாண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பல்கான சப்ளை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பரோட்டா கடை நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை எல்லாமே வந்து வந்துருச்சு இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதோட டிமாண்ட் அங்கெல்லாம் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறப்ப உங்கள் ஏரியாவாக நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். எல்லா விதமான கடைகளுக்கு போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் பக்கத்து ஏரியா இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விதமான கடைகளை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். அதுவே போதும். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா போக போக உங்களோட பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வேலை பார்க்க போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ரீபேக்கிங் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு பொருளை மொத்தமாக வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் பிரித்து நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இதோட சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற குவான்டிட்டியில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 1 kg இருக்கட்டும் 5 kg இருக்கட்டும் 20 25 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டில் கேட்குறீங்களோ எவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் கேட்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வால்யூமில் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர பேக்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கைமாற்றி விட்டாலே போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப குறைவான முதலீட்டில் வீட்டில் இருந்தபடி செய்யக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க இது. ஸோ நீங்கள் தாராளமாக இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இதை எடுத்து பண்ண முடியும். ஈவன் இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. நம்ம பிஸ்னஸ் பாஸ் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை.